வணக்கம் நேர்களே, சில முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எவ்வளவுதான் போலீஸ் வந்து ரொம்ப நீங்களா உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலார்மிங்கான ஒரு கால் கொடுத்தாலுமே இந்த பொதுமக்கள் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஸ்கேம்ல இருந்து ஏமாறுறது குறைஞ்சபாடு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. அந்த வகையில சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல நாக்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த நாக்பூர்ல 85 வயசு நபர் வந்து தனியா வசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவரோட அக்கௌண்ட்ல நல்ல பணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் நாங்க வந்து உங்க பேர்ல வந்து மணி லாண்டரிங் கேஸ் நடந்திருக்கு, நீங்க வந்து அளவுக்கு அதிகமா பணத்தை எங்கேயோ இருந்து திருட்டுத்தனமா எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து நாங்க சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணணும். நாங்க வந்து அமலாக்கத்துறை இடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்துல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வயசான நபர்கிட்ட முதல்ல போன்ல பேசியிருக்காங்க. இந்த மணி லாண்டரிங் கேஸ் உங்க பேர்ல இருக்கு அப்படின்னு சொன்னதுமே பதறி போன அந்த 85 வயசு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, நாங்க சொல்றபடி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த கும்பல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனேயே வாட்ஸ்அப்லயும் வாய்ஸ் கால்லயும் இவருக்கு தனியா வீட்டுல தனியா இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கும்பல் வந்து தொடர்ந்து போன் கால்ஸ் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் கொடுங்க, அந்த டாக்குமெண்ட் கொடுங்க, உங்களை நாங்க வந்து டிஜிட்டலா அரெஸ்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டினதும் ரொம்ப வயசானவருக்கு ஒரு நிதானம் இல்லாம, சரி நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கொள்ளை கும்பல்கிட்டயே கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை முதல்ல எங்களுக்கு மாத்துங்க, அந்த அக்கௌண்ட் சரியா இருக்கும் பட்சத்துல வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சரியா இருந்துச்சுன்னா உங்ககிட்டயே கையில கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி 87 லட்சம் ரூபாயை ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 87 லட்சம் அப்படிங்கிறது அந்த நபருடைய அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக அவர் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த வாழ்நாள் பணத்தையுமே அந்த கும்பல் ஆட்டையை போட்டுருச்சு அப்படிங்கிறதா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 87 லட்சம் போற வரைக்கும் போலீஸுக்கு தகவல் நீங்க சொல்லாம இருந்தது முதல் தப்பு. இப்போ 87 லட்சம் போயிடுச்சு அப்படின்னு நீங்க எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தீங்கனாலுமே எங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்றோம் அப்படின்னு தான் போலீஸ் வந்து இறங்கி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்ல யாராவது மாட்டிக்கிட்டீங்க, அதாவது அவங்க சொல்றது உங்களுக்கு முரண்பாடா இருக்கு அப்படின்ற பட்சத்துல டிஜிட்டல் அரெஸ்ட் யாரையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போற செய்தி வந்து ரொம்ப பெருசா பொதுமக்கள் இதை பத்தி பேசிக்காத ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அப்படிங்கிறதுனால அதை உங்ககிட்ட சொல்லலாம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனை உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. யாராவது ரொம்ப சின்ன விஷயத்தை சொன்னாலே சட்டுன்னு அப்செட் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த மனநலம் பாதிப்பு சம்பந்தமான பிரச்சனை உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நாம சொல்லல, இது ஒரு அதிகாரப்பூர்வமான ஆய்வே சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தி லான்செட் அப்படிங்கிற ஒரு மருத்துவ பத்திரிகை இருக்கு. அந்த மருத்துவ பத்திரிகையில இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நம்மளோட உடல்நலம் மட்டும் இல்ல மனநலமும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் உலகம் ஃபுல்லா என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தொகுத்து இவங்க வந்து ஒரு கட்டுரையா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் 2023 அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆய்வு கட்டுரை ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆய்வு கட்டுரையில 1990கள்ல இருந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இப்ப அப்படியே டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். பொருளாதார ரீதியா ஒரு அன்சர்டனிட்டி நிலவுது, அதே போல கிளைமேட்ல ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு, அதே போல தனிமையில இப்போ இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படிங்கிறதும் அந்த ஃபைண்டிங்ஸ்ல சொல்ற ஒரு முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல இருந்து ஒரு மாதிரியான அழுத்தம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த லான்செட் மருத்துவ இதழ் வந்து சொல்றாங்க. இதை வந்து 10/11 எல்லார் மாதிரியும் கணக்கெடுத்து சொல்லாம 117 கோடி பேர்கிட்ட இது சம்பந்தமா ஒரு கணக்கெடுப்பும் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உலகம் ஃபுல்லா இதை எடுத்திருக்காங்க. அதுல வந்த ஷாக்கிங்கான நம்பர் என்ன அப்படின்னா, 95% மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல அவங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 15ல இருந்து 19 வயசுக்குள்ளார இருக்கிறவங்கள தான் இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு ஸ்பெசிபிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ரொம்ப அதிகமா ஃபேஸ் பண்றாங்க. சரியான நேரத்துல இதை கண்டுபிடிச்சு அதை சரியா ட்ரீட் பண்ணோம்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறதையும் சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. இந்தியாவில் ஒரு மனநல பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு சாதாரண நம்பரா இல்லாம அதுக்கு பின்னாடி வந்து $1.03 ட்ரில்லியன் அளவுக்கான ஒரு பெரிய இழப்பே பொருளாதாரத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மனநலம் சார்ந்த பிரச்சனையால 2012ல இருந்து 2030க்குள்ளார இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இழப்பு இந்தியா இந்த மனநல பிரச்சனையால இந்தியாவுக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இதுல முக்கியமா பெண்கள் ஏன் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகள் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப சின்ன வயசுல ஒரு 15-16 வயசுல இருந்து ஒரு 20 வயசுக்குள்ளார ஹார்மோன் சேஞ்சஸ் ரொம்ப பெருசா நடக்கும் அப்படிங்கிற நிலைமையில
அவங்களுக்கு இந்த மாதிரியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளும் பெருசா வரும் அப்படிங்கிறது தான் அந்த மருத்துவ ஆய்வறிக்கை சொல்ற ஒரு ஷாக்கிங்கான நம்பர். ஸோ இந்த மாதிரியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இல்லைன்னா உங்க வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கலந்து பேசுங்க. பேசினாலே அந்த பிரச்சனைகள் தெளிவாயிடும் அப்படிங்கிறதா உளவியல் நிபுணர்கள் நமக்கு சொல்ற ஒரு தீர்வா இருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியா 2 முக்கியமான தகவல்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பக்கத்து நாடா இருக்கிற பாகிஸ்தான் இந்தியாவை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அதிகாரப்பூர்வமா சில முன்னணி நாளிதழ்கள்ல வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய பார்டர்ல எந்தெந்த நிலைகள்லாம் ராணுவம் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறத பாகிஸ்தான் வந்து கண்காணிக்கிறதா ஒரு நாளிதழ்கள்ல இதை பத்தின ஒரு தகவல்களும் வெளியாயிருக்கு. நம்ம ஏதோ ஒரு வகையில கோட்டை விடுறோம். அதே நேரத்துல சைனாவோட சப்போர்ட்ல பாகிஸ்தான் வந்து இந்த கண்காணிப்பு சேட்டலைட்ஸை இன்னும் அதிகமாக்குறாங்க அப்படிங்கறதான் வந்து இருக்கிற முக்கியமான ஒரு தகவலா இருக்கு. அதாவது போன வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து இப்ப நம்ம ஜூன் மாசத்துல இருக்கோம். ஜூன் மாசத்து வரைக்கும் EOS அப்படிங்கிற சேட்டலைட்டை பாகிஸ்தான் ரொம்ப தீவிரமா வந்து அடுத்தடுத்து இறக்கி இந்தியாவோட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலாமிங்கான தகவல் இருக்கு. அதுல என்ன ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, அந்த EOS அப்படிங்கிறது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். பூமியில இங்க இந்த பர்டிகுலர் ஏரியால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மேல வானத்துல இருந்தே உங்களை கண்காணிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த EOS. ஏற்கனவே அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. கண்காணிப்புக்கெல்லாம் எப்படி பணம் வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவா சீனா தான் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவை ஏதாவது ஒரு வகையில சேதப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சைனா இருக்கிறதாவும், அந்த சைனா வந்து பாகிஸ்தானோட கை கோர்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரியான சேட்டலைட் எல்லாம் வந்து கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இருக்கு. இது எல்லாமே முழுக்க முழுக்க தகவல்களாகவே இருக்கு. இதுல அதிகாரப்பூர்வமா பாகிஸ்தான் எதுவும் மறுப்பும் சொல்லல, அதே நேரத்துல ஆமானும் சொல்லல. ஆனா இந்தியாவை அவங்க கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் கால் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஆனா இதுக்கு இந்தியாவும் என்ன பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவும் அவங்க எப்படி நம்மளை கண்காணிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஒரு சரிக்கு சமமா வந்து அவங்கள விட அதிகமாவே நம்ம கண்காணிக்கிறோம், அதனால பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ராணுவ அதிகாரிகள் தரப்புல இருந்து கிடைக்கிற ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. இப்போ இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற போர் வந்து இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி போராட்டமா இருக்கு. இந்த சண்டை வந்து 100 நாளுக்கு மேலேயும் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஈரானுக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல, ஈரான்ல இருக்கிற இந்திய தூதரகம் சொல்லியிருக்காங்க. இதுல பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து இந்த தாக்குதல் வந்து கொஞ்ச நாள் வந்து அமைதியா இருந்தது. இந்த நிலைமையில இப்ப திருப்பி இவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியா அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டுக்கல, அதே நேரத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இந்த தாக்குதல் ரொம்ப தீவிரமாகுது அப்படிங்கறதுனால சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயோட விலையும் ஏறிக்கிட்டு இருக்கு, அதே நேரத்துல தங்கத்துடைய விலையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். 100 நாளுக்கு மேல நடந்துட்டு இருக்க சண்டை எப்ப முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிற நிலைமையில முடிஞ்ச வரைக்கும் இந்தியர்கள் அங்க ஈரான்ல உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி தெஹ்ரான்ல இருக்கிற இந்திய எம்பசி வந்து இப்படி ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ஒரு போர் சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுவும் எங்கேயோ யாரோ நடத்துற 2 சண்டையால இந்தியர்களுக்கும் பாதிப்பு இருக்கு. அதனால இந்த தகவல்களை கொடுத்திருக்கிறேன். இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.